பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை தேடி என்னுடைய நாட்டிற்கு வந்து விட்டீர்கள். தங்கள் பாதம் இருக்கிறதே, என்னுடைய நாட்டில் படுவதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால் எந்தெந்த பையனோ நான் ஹரிச்சந்திரன். நமஸ்காரம் ஐயா. நாடும் நாட்டு மக்களும் உன் மனைவி மக்களும் சுகட்சேமமாய் வாழ வேண்டும் என்று தீர்காசுபவே என்று வாழ்த்துகிறேன். இந்நகர யோத்தியாலும் இறைவனே சத்யபாஷா, இந்நகர யோத்தியாலும் இறைவனே சத்யபாஷா, மன்னரே ஹரிச்சந்திரா மாதுடன் பாலன் மந்திரி. வையகம் தன்னில் வாழ்வி தன்யமே இதுவே சத்தியம் தான் எழுந்தே சுவாமி. உன் மனைவி மக்களோடு நாடும் நாட்டு மக்களும் குறிப்பா கிராமத்தியா இவன் நலமோடு இருக்கணும். கோபத்திலே சிறந்த மகமுனியே பாடுறல நீ பாடுனா காட்டினா கோபத்திலே சிறந்த மகமுனியே இந்த குன்றோர் மகன் நோமிக்கு சூத்தனை மனதார வாழ்த்துங்களே. எப்படி சங்க ராகம்? என்னடா இது ராகம்? ஜமகலி ராகம் சுவாமி. இந்த ராகம் அவருடைய அடுத்தபடியாக நம்மளுக்கு ஸ்ரீதர் அவர்களுக்கு இருமுடி கட்ட இருப்பதால் உற்றார் உணர் அனைவரும் இங்க கங்கை மனுஷி இந்த ஸ்கூல் ஆண்டு வரும்படி மிக தாய்முடன் கேட்டுக்கொள்ளும். சாமியே சரணம் ஐயப்பா. இருமுடி காட்டுற இடமா இந்த இடம்? நீ குருசாமியே நாங்கள இருமுடி காட்டுறோம் அந்த மாதிரி சாமி. அப்படியா? என்ன மன்னித்துக் கொள்ளும். ஹரிச்சந்திர சுவாமி, அடியே தங்களை நாடு ஏன் வந்தே தெரியுமா? தெரியுமா? தினகர குலதீபா குலதீபா
ஹரிச்சந்திரா சுவாமி பூபதியே எனக்கு புரிந்த சகாயம் அண்ணம் தினகர குலதீபா உன்னை போன்ற மன்னாதி மன்னர்கள் நலமோடு இருக்க வேண்டும். நாட்டு மக்கள் சுகட்சேமமாக இருக்க வேண்டும். அதனால் மரம் செடி கொடி தாவரங்கள் விலங்கினங்கள் அத்தனையும் சுகட்சேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கானகத்திலே ஒரு யாகம் ஒன்று செய்ய போகிறேன். ஏகமா அந்த யாகத்துக்கு அவனி 56 தேசத்துக்கும் சென்று பொருளுதவியை பெற்று அதற்கு யாகத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணம். அதற்காக நாடி வந்திருக்கின்றேன். எனக்கு பொருள் தருவாயா? சுவாமி உங்களுக்கு தேவை பொன்பொருள். ஆமா. எவ்வளவு? எனக்கு எவ்வளவு பொருள் தெரியுமா? கேளுங்கள். இந்த அவனி 56 அரசர்களால் ஒன்று சேர்ந்த போது எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் ஒரு வட்டப்பாறை. பெரிய வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையில் கரீன் என்று சொல்லக்கூடிய யானை நிற்க வேண்டும். மதம் கொண்ட யானை அதில் நிற்க வேண்டும். அவன் அந்த யானையின் மீது இளம் வாலிபன் பலசாலியாக இருக்கக்கூடியவன் வீர வாலிபன் அதிலே ஏறி அமர வேண்டும். அவன் கரத்திலே வெள்ளியினால் செய்யப்பட்ட கவுன் கல்லை கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்து அதிலே மாணிக்க கல் பதிக்கப்பட வேண்டும். வைத்து அவன் பலமுள்ள மட்டும் ஆகாயத்தை நோக்கி வீசி எறிகிறானோ அப்படி எரிந்து புவியீர்ப்பின் காரணமாக இந்த பூமாதேவி அந்த கல் இழுக்கும்போது கீழே விழுந்து எவ்வளவு உயரம் விழுகிறதோ அவ்வளவு பொண்ணு. சுவாமி உங்களுக்கு தேவை இவ்வளவு பொன் தானே, பெற்றுக்கொள்ளு. பெருமை சேர்முனியே பெற்றுக்கொள்ளுவே. பெருமை சேர்முனியே பெற்றுக்கொள்ளுவே. பெருமை சேர்முனியே பெற்றுக்கொள்ளுவே. பெருமை சேர்முனியே பெற்றுக்கொள்ளுவே. சந்தேகம் என் மீது உங்களுக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. சொல்லுதல் யாக்கும் எளியது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு சொல்லு சொல்லிடலாம், இதை முடித்து விடுகிறேன், இதை சாதித்து விடுகிறேன், இதை கொடுத்து விடுகிறேன். ஆனால் செய்து முடிப்பது கடினம். நான் கேட்ட பொருள் கொஞ்சமோ நெஞ்சமோ அது கிடைக்குமா இடத்துல? என் மீது சந்தேகம் வரவே கூடாது உங்களுக்கு. அப்படியா? அதனால் சிமகம் தன்னை சின்மகம் தனக்கு செலவிடாத தங்கம். சிமகம் தனக்கு செலவிடாத தங்கம். எத்து வைப்பதாலே எருமோ தங்கம். செத்து வைப்பதாலே எருமோ பிரசங்கம். மனம் ஒன்றே செய்தேனே விளங்கும். கொள்ளுவி பெருமை சேர் முனியே. பொருளை கண்களால் நான் பார்க்க வேண்டும். ஆகட்டும் ஐயா, சொல்லுங்க ஐயா. மகான் கேட்ட பொன்பொருளை நீ சென்று விரைவில் கொண்டு வா. வந்து சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்து விட்டது. ஹரிச்சந்திரா, இந்த யாகத்துக்குரிய நாள் முகூர்த்த வேலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும். ஆனா முகூர்த்த வேலை இன்னும் குறிக்கவே இல்லை. நாளை குறிப்பிடவே இல்லையா? ஆகையால இந்த பொருள் உன்னிடத்திலே இருக்கட்டுமே. ஓஹோ, சரி. இதை பொறுப்பாக பாதுகாக்க முடியும். சரி. நான் இருப்பதோ கானகத்திலே கல்வர்கள் தொல்லை இருக்கும். ஆகையால இதை பாதுகாப்பா நீயே வச்சு நாளை குறித்த பிறகு வந்து பெற்றுக் கொள்கிறேன். தடையில்லை. சென்று வாருங்கள். அர்த்தமா? காவலர், சந்திரா, ஒருவேளை நாள் குறிப்பிச்சிட்டு வந்து கேட்டா கொடுப்பியா இல்லைன்னு சொல்லுவியா? தடையில்லை. சென்று வாருங்கள். அப்படியா? ஆகட்டும். காவலர், கேட்டாயா
மகான் உரைத்த வார்த்தையை அதானே சாமி. இந்த பொன்புல் இனிமேல் யாருக்குரியது? மகானுக்குரியது. ஆமாங்க. அதனால் தனியே ஒரு மாளிகை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த பொன்புலை எதில வைத்து விட வேண்டும்? ஆகட்டும். காவலில் ஜாக்கிரதை. நான் இருக்கிறேன். களவு என்பது கிடையாது. போக கூடாது. பிடி. ஆகட்டும். கொடுத்து விட்டாலே இந்த அரிச்சந்திரன். இதற்கெல்லாம் மூல காரணம் விவசாயம், குடிமக்கள். இவங்க கொடுத்த வரி பணத்தை இல்லவா வாரி எனக்கு கொடுத்துட்டேன். டேய், இதற்கெல்லாம் மூல காரணம் விவசாயம் செழித்தோங்கிறது. எங்கு பார்த்தாலும் செம்மண், சென்னல்கள் விளையக்கூடிய நெல். அடாடாடா, நீர் நிறம், அடடா, எத்தனை செல்வாக்கு உனக்கு. அப்படி என்றால் உன் நாட்டை, நாட்டு மக்களிட்ட பயிர்களை அதம் செய்ய வேண்டும் என்றால் இப்போதே தேவர்களே, இப்போதே நீங்கள் மிருகங்களாக உருமாறி இந்த அயோத்தி நாட்டு மக்களிட்ட பயிர்களை அதம் செய்து விட்டு வாருங்கள். பிறகு பயிரெல்லாம் போச்சே. என்னதான் செய்வது? இந்த பயிரெல்லாம் நாசமா போச்சு. பாதி மழையிலே போயிடுச்சு. மீதி காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களா வந்து நாசமாகிட்டு போச்சு. இதுக்கு மேல ஊர்ல குடும்பம் இருக்கிற மாதிரி கிடையாது. போய் வந்தோம். சித்தப்பா, உனக்கு அறிவுதான் இல்லையா? நம்ம மன்னரிடத்தில் முறையிடலாம். மன்னரிடத்தில் முறையிட்டா இதற்கான தீர்வு கிடைக்கும். போன ஜனங்களை மொத்த பேர் நித்ரா பாய் ஊரை விட்டு கிளம்பி போட போறாங்க. எப்பா இருங்கப்பா. தாலி யாருக்கு சொம்ம நேரம் வரைக்க மாட்டீங்களா? சாவுடா, போய் போச்சுனா என்ன போய் சாவுடா. தாலி யாருக்கு வருவீங்க? ஏமாத்தூர் மாட்டேங்கிறான். யாரு சித்தப்பாவா? பெரியத்தினே இருக்கிறீங்க. ஐயா, நான் எப்படி ஐயா சொல்லுவேன்? எல்லாம் வாயால் தான் சொல்லுவாங்க. சூத்தாலே சொல்லுவாங்க. பின்ன என்ன கேட்கறிய? பின்ன நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன்னா அழுகுறா? ஐயா, ஒரு ஏரி கோடி போச்சு ஐயா. காட்டுல இருக்கிற ஒரு ஏரி கோடி, காட்டுல இருக்கிற பயிர் எல்லாம் நாட்டுல இருக்கிற மிருகம் போய் ஐசிசி ஐயா. காட்டுல தாரி கட்ட சித்தப்பா, காட்டுல இருக்கிற மிருகங்களா வந்து நாட்டுல இருக்கிற விலை நல்லதா ஐசிசின்னு சொல்லு. அட பாய்யா, தால பார்த்த உடனே எனக்கு பேச்சே வரல. ஐயோ, நடுக்கமா வீரமாகறாரு பாரு. இவர்தான் மன்னரா? மன்னர் மகாராஜா சொல்றான். சொல்றவா? நான் மகாராஜாடா. நான் மரியாதைனா மன்னர் பார்த்தா கத்துக்கணும் நம்ம. ஐயா, காலையில வண்டியில வீட்டுக்கு போனோம். தெரிஞ்சுக்கோ. சரி, நான் வாடா கம்முன்னு. டேய், 5 மணி வரைக்கும் தூங்கி பெரிய ஒரு மரியாதை ராஜா வந்தா கூட என்ன வாடா போடான்ற. என்ன அப்படிதான் ஊடுவோம். நான் வச்சா ஐயா, நான் எங்க கண்ணு நீதான் ஐயா திறக்கணும். நான் உங்க கண்ணு தரேன். நான் கண்ணு ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல, வாழ்க்கையுடைய கண்ணு நீங்க தான் ஐயா எங்களை திறக்கணும். சொல்றேன். என்ன விஷயம்? நான் எப்படி தான் சொல்றது? சொல்லு. எனக்கு கொட்டை வேணும் ஐயா, கொட்டை வேணும் ஐயா. கொட்டை வேணும்னா ஏன்னா போறது ஏன்னா மல்லிகாடிக்க. அது இல்ல ஐயா, தப்பா நினைக்காதீங்க ஐயா. இருந்த வெறி எல்லாம் கொண்டு போய் கொல்லு மோட்டல போட்டான். ஊர்ல இருக்கிற பண்ணிலாம் மொத்தம் துணுட்டு பூச்சி. இப்ப வேற கிடையாது. அதனால உங்க வேற கொட்டி. ஆமா ஐயா, எனக்கு ஒரு வேறையும் கொட்டை வேற கொட்டி. சித்தப்பாக்கு ஒரு வேறையும் கொடுத்தீங்கன்னா நாங்க நட்டு வச்சு எப்பனா காப்பாத்திக்குவோம் ஐயா. நான் வேற காக்கறானு தெரியுமா? கலகா வேற. இவரு யாரு என்னன்னு கேளுங்க. அதுல அப்புறம் ஒரு ஆபரேஷன் தான் பண்ணாங்க. மன்னர் தானே இவரு. சிமாசத்துல வந்தாரு. மன்னர் தானே மகாராஜா. மன்னர் வருவார். இவரு நான் ஊரோ காவல் மகாராஜா. அங்க ஒரே கூட்டம்.